ஆனால் இது வந்து தெய்வ சக்தியா இல்லை சயின்ஸா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு என்னாலையும் வர முடியல. அது வந்து ஒரு தெய்வ சக்தியான மரம். அது தெய்வ சக்தியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா. ஏன்னா தெய்வ சக்தி இல்லாம எதுவுமே நடக்காது. வேப்ப மரத்தில் பால் வடிந்ததை பார்த்த கிராம மக்கள் மரத்தையே அம்மனாக நினைத்து சந்தனம் குங்குமம் வைத்து வணங்கியதோடு பாலை சுவைத்தும் பார்த்துள்ளனர். வேப்பமர பாலை இதுவரை சுவைத்ததில்லை என்றும் குடித்த பிறகு பெற்ற அனுபவம் குறித்தும் பகிர்ந்துள்ளனர். இது வந்து கொஞ்சம் கசப்பாவும் பைனியோட ஸ்மெல்லு மாதிரி இருக்குது. சம்பவம் எங்கு நடந்தது என்பதை விரிவாக பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே அமைந்திருக்கும் பகுதிதான் பெருங்குளம். இந்த ஊரில் இருந்து சிவகலைக்கு இடைப்பட்ட பகுதியில் குளம் ஒன்று அமைந்துள்ளது. அப்படி இந்த குளத்தங்கரை பகுதியில் உள்ள வேப்ப மரத்தில் இருந்து நேற்று மாலை முதலே பால் வெடிந்துள்ளது. இதனை பார்த்த அப்பகுதியினர் அப்பகுதியின் அம்மனுக்கு விருப்பமான வேப்ப மரத்தில் இருந்து பால் வடிகிறதே என்று மரத்தை சுற்றி சந்தனம் குங்குமம் தேய்த்து சூடம் ஏற்றி வழிபாடு செய்ய தொடங்கியுள்ளனர். தொடர்ந்து அவ்வழியாக சென்றவர்கள் மரத்திற்கு சூடம் ஏற்றி வணங்கியதோடு அதன் சுவை எப்படி இருக்கும் என்று நினைத்து அதனை சுவைத்தும் பார்த்துள்ளனர். நாக்கில் வைத்து பார்த்ததில் வேப்ப மரத்தில் இருந்து வடிந்த பால் லேசான கசப்புடன் பதநீர் போல் இருப்பதாக கூறியவர்கள் தெய்வத்தின் அருள்தான் என்றும் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். இந்த செய்தி அந்த பகுதியில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் காட்டுத்தீ போல பரவவும் ஊர் மக்கள் மற்றும் அந்த வழியாக சாலையில் செல்பவர்கள் என அனைவரும் இறங்கி வேப்ப மரத்தில் இருந்து பால் வடிவதை ஆர்வமுடன் பார்த்து செல்கின்றனர். இது குறித்து அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் கூறுகையில் வேப்ப மரத்தில் இருந்து பால் வடிவது மிகவும் அபூர்வமாகும். இது தெய்வ சக்தியான மரம் என்று சிலாகிக்கின்றனர். யாருக்கு ஜாமான் வாங்க போனோம், நானும் என் வீட்டம்மா வைஃபும். அப்போ கூட்டமாக இருக்குன்னு சொல்லி இறங்கி பார்த்தோம். அங்கே ஒரு வேப்ப மரத்துலேருந்து பால் வடிஞ்சிட்டு இருந்துச்சு. அது அதிசயமாக இருக்குது. அந்த மரத்தை பார்த்தாலுமே ஒரு வித்தியாசமாக அவர் யாருக்குமே அவங்க பால் வடிந்தெல்லாம் அதை வந்து தெய்வமாக்கி வச்சுருக்காங்க. அது அந்த பாலை பிடிச்சி நான் பிடிச்சி பார்க்கல, இறங்குறதுக்கு இப்போ நிற்போம், இறங்கி குடிக்கிறதுன்னு நிற்போம். குடித்தவங்க எல்லாம் நல்லா சுவையாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அது தெய்வ சக்தியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா தெய்வ சக்தி இல்லாமல் எதுவுமே நடக்காது. தெய்வ சக்தி அதுதான் அம்மனாவே அவங்க மரத்தை ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த தெய்வ சக்தி மூலமாக தான் அந்த பால் வடிஞ்சுக்கிட்டு. பொதுவாகவே வேப்ப மரத்திற்கு அருகில் நீர்ப்பகுதி அதிகம் இருந்தால் மரத்தில் உள்ள தண்ணீரின் அளவு அதிகமாகி வேப்ப மரப்பட்டையின் அடியில் உள்ள புளோயம் எனப்படும் திசு பாதிக்கப்பட்டு மரத்தில் உள்ள மாவுச்சத்து பட்டை வழியே பிளந்து கொண்டு வெளியே வரும். அது இனிப்பாக பால் போன்று வடியும். இதைத்தான் பால் வடிகிறது என்று பொதுமக்கள் கூறுவதாக அறிவியல் பூர்வ தகவல் கூறுகிறது.